அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து தி ஆரிய மேரேஜ் வேலிடேஷன் ஆக்ட் 1937 பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து ரெண்டு செக்ஷன் உடைய ஆக்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் டைட்டில் நெக்ஸ்டன் பற்றி பேசியிருப்பாங்க. செகண்ட் முக்கியமான செக்ஷன் வந்து மேரேஜஸ் பிட்வீன் ஆரிய சமஜ் நாட் டு பி இன்வேலிட். அண்ட் வந்து அந்த ஆரிய சமஜ் மேரேஜ்ங்கிறது வந்து விச் இஸ் பி அக்செப்டட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பேசியிருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரெண்டு செக்ஷன் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட் இஸ் த டைட்டில். ஸோ இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டாங்க, an act to recognize and remove doubts as to the validity of intermarriages current among Arya Samajists, whereas it is expedient to recognize and place beyond doubt the validity of the intermarriages of a class of Hindus known as Arya Samajists. It is hereby enacted as follows. One short title and extent the act may be called as Arya Marriage Validation Act 1937. It extends to the whole of India except the territories which may be immediately before the 1st November 1956 were comprised in Part B states and applies also to citizens wherever they may be. Section 2 வந்து marriages between Arya Samajists not to be invalid அப்படிங்கிற பற்றின விஷயத்தை டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. Notwithstanding any provisions of Hindu law, usage or custom to the contrary, no marriage contracted whether before or after the commencement of this act between two persons being at the time of the marriage Arya Samajists shall be invalid or shall be deemed over to have been invalid by reason only of the fact that parties at any time belong to different caste or different subcaste of Hindus or of either or both of the parties at any time before the marriage belonged to a religion other than the Hinduism. இப்போ ஒரு டவுட் இல்லாமல் இந்த இன்டர் மேரேஜஸ் ஆஃப் அ கிளாஸ் ஆஃப் ஹிந்துஸ் வந்து பண்ணுறதா வந்து ஆரிய சமஜிட்ஸ்னு சொல்கிறாங்க. ஆரிய சமஜிட்ஸோட ட்ரேசஸ் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ அதில் நிறைய வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துருக்கு. ஏன்னா இதோடைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறது ரொம்ப ஈஸி. அண்ட் இதை பற்றி வந்து லாங் ஹிஸ்ட்ரியில் வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து அலகாபாத் ஹைகோர்ட்லேருந்து டெல்லி ஹைகோர்ட்லேருந்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய மேரேஜஸோட வேலிடேஷன்ஸ் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லி ஏன்னா இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நிறைய வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுனால வெளிய வெட்டிங்ஸில் வந்து ட்ரபிள்ஸ் ஏற்படுது. மாதிரியான கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை வந்து போலீஸ் அஃபிஷியல்ஸ் வச்சு செக் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு டைம்லைன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆரிய சமாஜஸில் பேஸ் பண்ணி மேரேஜஸ் பண்ணல இந்த ஜூலை 2022 அது சுப்ரீம் கோர்ட்லேயுமே இதோடைய வேலிடிட்டி வந்து ரெஜிஸ்டர்டு இந்த ஆரிய சமாஜோட சர்டிஃபிகேட் வாங்குறது வேலிடிட்டி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. செப்டம்பர் 22 அதே மாதிரி மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் இதை பற்றின ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தாங்க. இதோடைய லீகல் ஆனால் இருக்கக்கூடிய அந்த கன்வர்ஷன்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாகவும் இல்லை. இந்த அஃபிடவிட் மட்டும் கொடுக்கறது வந்து ஏற்றுக்க இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. 2024 ஜான்வரியில் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் வந்து பர்டிகுலர் கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து இந்த மேலிட்டி ஆஃப் த மேரேஜஸ் வந்து இந்த டெம்பிளில் ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து அது ஏற்றுக்க முடியாத மாதிரி விஷயமா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அண்ட் மார்ச் 2024 அலகாபாத் ஹைகோர்ட் வந்து இது டோட்டலாக ரிஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்டர்ஃபேத் கப்புள்ஸோட இந்த மேரேஜஸ் சர்டிஃபிகேட்ஸ் பண்ணுறதும் இது வந்து ஃபார்மலைஸ்டாக இல்லாதா இருக்கிறதாகவும் அண்ட் யூபி ஆன்டி கன்வர்ஷன் லாக்கும் அது முரணாக இருக்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட் 2024 டெல்லி ஹைகோர்ட் இதை பற்றி பேசிக்கலாம். அதே மாதிரி செப்டம்பர் 2024 அலகாபாத் ஹைகோர்ட்லேயும் இதை பற்றி மல்டிபிள் பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் கொடுக்குற நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரிய சமாஜ் என்ன கான்செப்ட் இல்லைன்னா இந்த டிஏவி பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய காலேஜ் மேனேஜிங் கமிட்டிஸ் மேக்ஸிமம் எல்லாமே ஆரிய சமாஜை சார்ந்தவங்க தான். ஸோ இவங்களுடைய ஃபவுண்டர்ஸ் வந்து வெரி ஃபேமஸ் பர்சன். அந்த விக்கிபீடியாவில் மேக்ஸிமம் நிறைய டீட்டெயிலாக பிகினிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர்கள் தான் வந்து இந்த ஆரிய சமாஜ் அப்படிங்கிற விஷயத்தை ஏப்ரல் 1875 பாம்பேயில் ஒரு 10 முக்கியமான ஒரு பிரின்சிபல்ஸோடு அதை ஆரம்பிக்கிறாங்க. இல்லை ஹவவர் தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் ஃபைனல். இது வந்து கடைசியாக வந்து 1877 லகூரில் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. இது வந்து மேக்ஸிமம் வேதிக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து என்ஃபசைஸ் பண்ணுறாங்க. இதில் 10 விஷயங்கள் சொன்னதில் இவங்க ரொம்ப கோராக பிலீவ் பண்ணக்கூடிய விஷயம் 10 விஷயம். அதில் முக்கியமான விஷயம் வந்து ஜென்யூனான நாலேஜாக எல்லாருக்குமே இருக்கணுங்கிறது தான் முதல் விஷயம். The primal cause of all genuine knowledge and all that is known by means of not அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இவங்க எல்லாமே ஜென்யூன் நாலேஜ். ஃபஸ்ட்டு விஷயம் ஜென்யூன் நாலேஜ். செகண்ட் வந்து என்னென்னா
அதாவது ட்ரூத் கான்ஷியஸாக இருக்கணும், காட் வந்து ட்ரூத் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது செகண்ட் விஷயம் சொல்லியிருப்பாங்க. மூணாவது விஷயம் வந்து வேதாஸை வந்து ரொம்ப தே கிவ் இம்பார்ட்டன்ஸ். அண்டு நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ட்ரூத் அண்ட் அன்ட்ரூத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ஏற்றுக்கிற விதத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எஃபசைஸ் பண்ணுறாங்க. அஞ்சாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க தர்மாவை வந்து ஸ்டிக் ஆன் பண்ணுறவங்க. அது முக்கியமாக வாட் இஸ் ட்ரூத் அண்ட் வாட் இஸ் அன்ட்ரூத் அப்படிங்கிறத வந்து டிலிபரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை தான் வந்து முக்கியமான விஷயம்னு சொல்லியிருப்பாங்க. ஆறாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இதோடைய முக்கியமான ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து டூ குட் டு த ஹோல் வேர்ல்டு, இந்த உலகத்துக்கே நல்லது செய்யணும் அப்படிங்கிறது. அது வந்து எப்படி அப்படின்னா அதாவது ஃபிசிக்கல், ஸ்பிரிச்சுவல், சோஷியல் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியதை ஆறாவது முக்கியமான பாயிண்ட். ஏழாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது லைக் மேக்ஸிமம் அன்பு, பாசம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எட்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய நாலேஜான விஷயங்களை வந்து ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்காகவும் அண்ட் வந்து அறியாமையை வந்து நிறுத்துறதுக்காகவும் அதை தடுப்பதற்காகவும் தான் முக்கியமான பிரின்சிபல்ஸாக வச்சுருக்காங்க. 9th முக்கியமான பிரின்சிபல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஒருத்தவங்களுடைய சொந்த ஒரு ப்ராஸ்பரிட்டி மட்டும் இருக்கக்கூடாது, அது வந்து செல்ஃபிஷ் மாதிரி இருக்கிறனால எல்லாரோடையும் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா அவங்களுடைய முன்னேற்றம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக 10th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா மனிதர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஆர் எவ்ரி ஒன்ஸ் பெனிஃபிட்டுக்காக இருக்கணும், எவ்ரி ஒன் ஷுட் பி ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷுட் ஃபாலோ எனி ரூல் பெனிஃபிஷியல் டு ஃபார் ஹிம் ஆர் ஹர், அதாவது எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும், அதுதான் எல்லாருக்கான இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் முக்கியமான 10 முக்கியமான பிரின்சிபல்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ். ஸோ இதுதான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபேமிலியில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் வந்து ஆர்யா மேரேஜ் வேலிடேஷன் ஆக்ட் 1937 சொல்லியிருப்பேன். ஸோ அதை 2 செக்ஷன் பார்த்துட்டோம். நாங்கள் இது ஞாபகம் வச்சுக்காக டிஏவி பேஸ் பண்ணி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் லாட் மோர் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில், நிறைய ஸ்டேட்ஸில் வந்து ஒரு ரொம்ப டீட்டெயில்டான இன்ஸ்டியூட் இவங்க. கன்யாதான் மாதிரியான கான்செப்ட்ஸ் இதில் வரும். கொஷன்ஸ் ஆஃப் வேதிக் அண்ட் இவங்க யாரெல்லாம் நம்ப மாட்டாங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ய சமாஜ் பிலீவ் இன் ஒன் கிரியேட்டர் காட், கடவுள் வந்து ஒருத்தர் தான். வித் அது எப்படி ஆரம்பிக்குன்னா ஓம்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. யஜுர்வேதாவை சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்க தான் ரொம்ப அதிகமாக ரெஃபர் பண்ணுறாங்க. ஹிந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டை நிறைய வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, ஏன்னா அது பியூர் ஃபார்மாக இல்லாமல் இருக்கிற காரணத்தினால. ஸோ எதை அதிகமாக அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஐடியாலஜி எதை சப்போர்ட் பண்ணுறாங்க, எந்த எப்பிக் அவங்க பிலீவ் பண்ணுறாங்கன்னா ராமாயணம் அண்ட் மகாபாரத்தை வந்து ரொம்ப அதிகமாக தே ஃபாலோ. ஸோ எதை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த லைக் அவதாராக இருக்கிறது, இல்லை சுப்ரீம் பீயிங்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள், இல்லை புராணாஸ், இல்லை வந்து பைபிள் அண்ட் குரான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்க வழிபடுறதுல அது முக்கியமாக வந்து மூர்த்தி பூஜான்னு சொல்லுவாங்க. அதாவது ஐடல்ஸ் வச்சு ஒர்ஷிப்பிங் ஆஃப் ஐடல்ஸ் வந்து இவங்க ஸ்ட்ரிக்டாக ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆரிய சமாஜில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ண மாட்டாங்க. தே டோட்டலி பிலீவ் ஆன் தி ராமாயணம், மகாபாரதம் அண்ட் யஜுர்வேதா, முக்கியமாக வேதாஸை வந்து பிலீவ் பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ரெவல்யூஷன் இந்தியாவில் நடக்கும்போது ஆரிய சமாஜ் ஸ்கூல்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் வந்து நிறைய வந்து முக்கியமான சிட்டிஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரூரல் ஏரியாஸில் வந்து இது கொண்டு வந்தாங்க. அண்டு முக்கியமாக வெட்டிங்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. இந்த சமாஜ் இஸ் அசோசியேட்டட் வித் தயானந்தா, அதாவது ஆங்கிலோ வேதிக் சொல்லுவாங்க, அது டிஏவி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் நவ் ஓவர் 800 வந்து இப்போ ப்ரெசன்ட் டைம்ஸில் இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து சமஜஸ் வந்து இந்தியாவில் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹியூமனிடேரியன் எஃபர்ட்ஸாக பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ் சேரிட்டபிள் இவங்க மேக்ஸிமம் வந்து சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸாக தான் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் நல்ல விஷயங்களுக்கும் நிறைய உரிமைக்காகவும் இவங்க நிறைய பாடுபட்டிருக்காங்க. இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு தி சொசைட்டியும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து நிறைய ஹானரபுளான பர்சன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கொஞ்சம் இது வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ஆக்ட் பற்றின முழு விவரம். இதுதான் தி ஆர்யா மேரேஜ் வேலிடேஷன் ஆக்ட் 1937. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் நிறைய பேர் கொடுத்தது நிறைய இடங்களில் வந்து இது வேலிட் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப வெளிப்படையாக நிறைய ஆர்டிகல்ஸ் சொல்லியிருக்காங்க. நியூஸஸில் ஃப்ளாஷஸ் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூடு பை ஆர்ய சமாஜ் அண்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆர் நாட் சோல் ப்ரூஃப் of a valid Hindu marriage without customary rites and ceremonies. அலகாபாத் ஹைகோர்ட். அதாவது ஹிந்துவோட திருமணம் வந்து அதாவது தீயை வந்து
மூட்டி 7 முறை வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்யக்கூடிய அந்த மணப்பெண் அண்ட் மகன் 2 பேருமே சுற்றி வந்தால் தான் அந்த திருமணம் முழுமையாகும். ஸோ அதுக்கான சடங்குகள் செய்யாத எந்த திருமணமும் முழுமை அடையாது. அதே ஆர்யா சமாஜ்க்கும் சொல்கிறாங்க. ஸோ சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுட்டு இதுதான் ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாதது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலும் சொல்லியிருக்கோம். ஸோ ஆர்யா சமாஜ் வெட்டிங் ஆர் இன் ட்ரபிள், கோர்ட்ஸ் cracking down on certificate controversies அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜட்ஜஸ் ஆர் ரிஜெக்டிங் ஆர்யா சமாஜ் சர்டிஃபிகேட். ஸோ ஜட்ஜஸ் நிறைய பேர் வந்து இதோடைய சர்டிஃபிகேட்ஸை ஏற்றுக்கலை. அதே மாதிரி ஃப்ளாகிங் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கொஸ்டினிங் ஷார்ட்கட் கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படின்னா அது ஷார்ட்கட் முறையாக இதை மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பார்ட்டி வந்து பண்ணதை வந்து இன்னொரு பார்ட்டிக்கு தெரியாமையே கூட நடந்தது. விட்னஸ் இல்லாமல், ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல், பேரண்ட்ஸோட கன்சர்ன்ட் இல்லாமல் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்கனால ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டில் வந்து தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல். இது 18th November 2024 வந்து முக்கியமான ஆர்டிக்கல். ஸோ ரெஜிஸ்டரிங் ஆஃப் த மேரேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to Hindu marriages. ஸோ இதுதான் ஆர்யா சமாஜ். நன்றி, வணக்கம்.